வடச்சென்னை படத்துல இருக்கிற 3 சீக்ரெட். நம்பர் 3, போப்பாண்டவர் வராங்கன்னு ஜனங்க இருக்கிற இடத்துல ஒரு செவரு கட்டுவாங்க. ஆனா ராஜன் செத்தப்போ அவரோட டெட் பாடியை எடுத்துட்டு வர அந்த செவருல ஒரு சின்ன பகுதியை இடிச்சு தள்ளி அந்த வழியா டெட் பாடியை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இது ஜனங்க உள்ள வெளியே போயிட்டு வர ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கடைசி வரைக்கும் அதை வச்சிருப்பாங்க. நம்பர் 2, ஜாவா பழனியை கொன்னது நிறைய பேர் அன்புதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஜாவா பழனியை கொன்னது வேற யாரோ. ஆமாங்க, ஏன்னா இந்த சீன்ல இவங்க 2 பேருமே வயிற்றுல தான் குத்துவாங்க. அதுவும் ஜாவா பழனி கீழே விழாம நின்னுட்டு தான் இருப்பாரு. அடுத்து வர சீன்ல மூச்சு இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்து என்ன ஆகும்னு காட்ட மாட்டாங்க. ஒன்னது சிம்புவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மட்டலாம் அவ்வளோண்ணா, லைட்டா 2 தடவை குத்திட்டு அவர் நின்னுக்கு சொல்லுங்க இந்த சைடுண்ணா. டேய் அவன் செத்துட்டான்டா. நம்பர் 1, ராஜன் கப்பலை ஊக்கடிச்சு திருடிட்டு வந்த பைனாக்குலரை அன்போட ஃப்ரெண்டான அமீதுக்கு கொடுத்திருப்பாரு. என்னது இதுன்னு கேட்டதுக்கு தூரத்துல இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி அன்பு சமுத்திர கண்ணியை எதிர்த்தப்போ அமீத் கிட்ட என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. என்ன மாதிரி சண்டை செய்து 1000 பேர் வருவான், படிச்சவனி ஒருத்தன் தாண்டாகிற. உன்ன மாதிரி படிச்சவனால தாண்டா இந்த சண்டையை உலகத்துக்கு தெரியாம எடுத்துன்னு போக முடியும்.